எல்லாருக்குமே வந்து டைம் டிராவல் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஒன்னு டைம் டிராவல் கால பயணத்தை நம்புறவங்களா இருப்பாங்க, இல்ல கால பயணத்தை நம்பாதவங்களா இருப்பாங்க. பட் இந்த உலகத்துல வெகு சிலர் என்ன சொல்றாங்கன்னா நானே டைம் டிராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இதுல நிறைய பேரோட கதை வந்து பொய் கதையா இருந்தாலும் ஏமாத்துறவங்களா இருந்தாலும் சில பேரோட கதை வந்து உண்மையிலே இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய எழுப்புற கதைகளா இருக்கு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறது பால் டைனிஷ் அப்படின்னு சொல்லப்படுற சுவிட்சர்லாந்துல கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த, அதாவது 1922 வருஷம் வந்து வாழ்ந்த பால் டைனிஷ் அப்படிங்கிற ஒருத்தரோட கதையை உங்ககிட்ட சொல்ல போறேன். இவர் 13 ப்ரெடிக்ஷன்ஸ் வேற சொல்லியிருக்காரு. 13 மட்டும் அவர் ஒரு புக்கே போட்டு எழுதியிருந்தாரு அவரோட டைம் டிராவல் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து அதுல எனக்கு ஃபேவரட்டா இருக்கிற 13 பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு அவர் சொல்லியிருக்காருங்கிறத உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் மெயினா சொல்ல போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இவரோட கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ அந்த ஸ்டோரியை முதல்ல சொல்லிட்டு அடுத்து இவரோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பால் டைனிஷ் அப்படிங்கிறவர் வந்து சுவிட்சர்லாந்துல ஒரு லாங்குவேஜ் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. உங்களோட இமேஜினேஷன் சூட்லாம் போட்டுக்கோங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அது ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். எனவே பால் டைனிஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு லாங்குவேஜ் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காரு சுவிட்சர்லாந்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி. 1922 அந்த லாங்குவேஜ் டீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி இங்கிலீஷ்க்கு வந்து லாங்குவேஜ் டீச்சர் இருக்காங்க, தமிழுக்கு லாங்குவேஜ் டீச்சர் இருக்காங்க, அந்த மாதிரி ஸ்கூல் டீச்சரா இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால இவர் கோமாக்கு போறாரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் வந்து இவர் கோமாலே இருந்துட்டு இருக்காரு. இவர் கோமால இருந்த கடைசியில 1 வருஷம் கழிச்சு எந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்து இவர் ரொம்பவே செக்லூர்டா யாரு கூடயும் பேசாம தனிமையை மட்டுமே விரும்பிட்டு இருந்திருக்காரு. ஃபேமிலி கூட பெருசா டை கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பெருசா டை கிடையாது, ரொம்பவே தனிமையிலே இருந்திருக்காரு. ஆனா அடிக்கடி சொந்தக்காரங்களா இருக்கட்டும் இல்ல வந்து தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் அவங்க பாக்குறப்பெல்லாம் வந்து ஏதோ ஒரு டைரியில மட்டும் எதையோ எழுதிக்கிட்டே இருக்காரு. இந்த டைரியில அவர் என்ன எழுதிட்டு இருக்காருங்கிறது மட்டும் யாருக்குமே புரியல. அந்த டைரியை வந்து அவர் யார்கிட்டயுமே கொடுக்காம தனக்கு தானே வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவரோட வாழ்வு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கோமாக்கு போயிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு டியூபர்குலோசிஸ்னால இவர் இறந்தும் போகிறாரு. இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து இவரோட ஸ்டூடெண்ட் ஒரு பையன் வந்து இவரோட டைரியெல்லாம் வந்து எடுக்கிறான். அந்த டைரியெல்லாம் எடுத்துட்டு அந்த பையன் இருந்துகிட்டு இவர் என்னதான் அப்படி ஆசைப்பட்டு எழுதிட்டு இருந்தாரு, அவர் யார்கிட்டயுமே பேசாம தனிமையில உட்காந்து எழுதுனது என்னன்னு பாக்குறப்போ ஏதோ ஒரு நாவல் எழுதியிருக்காரு அப்படின்னு அவனுக்கு தோணி இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒரு ஃபியூச்சர்ல ஒரு 2000 வருஷம் கழிச்சு உலகத்துல என்ன நடக்கும், அதாவது இயர் 3906ல வந்து என்ன நடக்கும்ங்கறத வந்து அவர் வந்து நிறைய புக்கா எழுதி இருக்காரு அப்படிங்கிறது வந்து அந்த பையனோட இமேஜினேஷன்ல தெரிய வருது. சோ அந்த பையன் வந்து அந்த டைரியை வாசிக்கிறப்போ தெரிய வருது. சோ அந்த பையன் நினைக்கிற ஒரு நாவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறான். பட் அந்த பையன் அந்த டைரியை முழுசா வாசிக்கிறப்ப தான் தெரியுது அவரு அந்த 1 வருஷம் கோமால இருந்தப்போ அந்த 3906 வருஷத்துக்கு அவரே அங்க போயிட்டாருன்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பி இருக்காருன்னு அவர் அதான் சொல்றாரு. நான் 3906 வருஷத்துக்கு போயிருந்தேன் அண்ட் அந்த வருஷம் உலகம் எப்படி இருக்குது, 1922 இருந்து 3906 வருஷம் வரைக்கும் உலகத்துல என்னென்ன நடக்கும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டைரி எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சிருக்காரு. இது எதுவுமே அவர் வந்து பப்ளிஷ் பண்ணல, யார்கிட்டயும் சீன் போடல, தான் பேர் ஃபேமஸ் ஆகும்னு நினைக்கல. அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுதான் நடந்துச்சுன்னு நம்பி எழுதி வச்சிருக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறது அந்த டைரியில என்னதான் அவர் எழுதி இருக்காருங்கிறத உங்ககிட்ட நான் இப்ப சொல்ல போறேன். அவரோட கதையை அந்த டைம் டிராவல் கதையை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு அவர் சொல்லியிருக்காருங்கிற 13 விஷயங்கள் அடுத்து சொல்ல போறேன். சோ இந்த டைரியை வந்து அந்த பையன் வந்து ஒவ்வொன்றா வாசிக்கிறப்ப அவனுக்கு தெரிய வருது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து அதுக்கப்புறம் இந்த டைரியில இருக்கிற கண்டென்ட் எல்லாம் வந்து வேலி ஆஃப் ரோசஸ்னு ஒரு புக்காவே ரிலீஸ் பண்ண. அப்படிதான் நம்மளுக்கு இந்த கதையெல்லாம் தெரிய வந்துச்சு. எனிவே அந்த புக்ல வந்து அந்த டைரியில என்ன வாசிக்கிறான்னா இவருக்கு அந்த மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து கோமாவுக்கு போறாருல. இவர் கோமாவுக்கு போனதுக்கு அடுத்த நாளே வந்து இவர் கண் திறந்து பாக்குறாரு. ஆனா கண் திறந்து பாக்குறப்ப வந்து அவர் எங்க சுத்தி இருக்கவங்களா இருந்துகிட்டு ஓ ப்ரொஃபசர் கண் திறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் உடனே கிளாரிஃபை பண்றாரு, இல்லங்க நான் ப்ரொஃபசர்லாம் இல்ல, நான் வந்து டீச்சர் அப்படிங்கறத சொல்றாரு. உடனே சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க, இல்ல ப்ரொஃபசர் உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நேற்றுக்கு பிசிக்ஸ் லேப்ல நடந்துச்சு, அதனால வேணா நீங்க மென்டலி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கலாம், பட் நீங்க வந்து ஒரு பெரிய ப்ரொஃபசர், நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இவர் வந்து புரியல, என்ன ப்ரொஃபசர்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிட்ட இருக்கிற கிளாக்க பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு தெரிய வருது அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வருஷம் வந்து 3906 அப்படின்னு தெரிய வருது. சோ கிட்ட இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் உடனே அலர்ட் பண்ணி சொல்றாரு, இல்லங்க நான் 1922ல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், 3906 வருஷத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ கிட்ட இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி வந்துருச்சா? இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கோமாக்கு போறவங்களா இருக்கட்டும் இல்ல ஆக்சிடென்ட் ஆகிறவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து இந்த மாதிரி நான் ஏற்கனவே பழைய காலத்துல இருந்து இப்ப வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நாங்க கொடுத்திருக்க பேர் வந்து டைம் ஸ்லைட் அப்படிங்கிற ஒரு நோய் கொடுத்திருக்கோம். நீங்க வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துக்கு ஏதோ ஒரு விதமா எப்படி வந்தீங்கன்னு தெரியல, பட் இப்படி வந்துட்டீங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கங்கறத சொல்றாரு. இல்ல நீங்க உண்மையிலேயே வந்து ஒரு மென்டல் ப்ராப்ளமா கூட உங்களுக்கு இது இருக்கலாம், நீங்க எதா இருந்தாலும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் வந்து ஓகே நம்ம டைம் டிராவல் பண்ணிட்டோங்கிறத அவர் ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிக்கிறாரு. அவர் எப்படி டைம் டிராவல் பண்ணாருங்கிறதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது, பட் அங்க எந்திரிக்கிறாருன்னு மட்டும் சொல்றாங்க. அப்போ அங்க ஒரு ப்ரொஃபஸரா அவர் எந்திரிக்கிறார்ல, அவரோட பயோகிராஃபி அவரோட கதையை பாக்குறப்ப வந்து 2 பேரும் ஒரே பர்த்டேவை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது.
வந்து 2 பேர் ஒரே நேரம் பிறந்தாங்கன்னு தெரியல, பட் 2 பேர் ஒரே பர்த்டே தான், அதாவது டேட் வந்து ஒரே டேட்டை தான் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ அதாவது அவர் வந்து 3906லயும் இவர் வந்து இந்த காலகட்டத்திலையும் வந்து ஒரே பர்த்டே தான் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஓகே இதுதான் நம்மளோட வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு அவர் அங்க ஒரு வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து அவர் கடந்த 2000 வருஷம், அதாவது 1922ல இருந்து 3906 வரைக்கும் இந்த உலகம் என்னென்ன ஃபேஸ் பண்ணிருக்குன்னு நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி ஒரு நாள் அவர் நைட்டு தூங்க போனப்போ ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த 1922ல இவரோட வரம்புல எந்திரிக்கிறாரு. அப்படிங்கிறது தான் வந்து இவரோட வெர்ஷன் ஆஃப் த ஸ்டோரி. இவர் எந்திரிச்ச உடனே தான் கனவுல அவர் வந்து அந்த கோமால இருந்தப்ப இவர் பெரிய கனவா இல்ல உண்மையிலேயே டைம் டிராவல் பண்ணாராங்கிறது யாருக்குமே தெரியாது. பட் அவர் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா டைம் டிராவல் நம்பி அது எல்லாமே வந்து டைரியில குறிச்சு வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இப்போ உங்ககிட்ட அதுக்கப்புறம் அவர் இறந்து போறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி அந்த புக்கை வந்து எடுக்கிறான். அந்த டைரி வந்து அவர் உண்மையிலேயே அவர் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது, அதாவது அவர் டைம் டிராவல் பண்ணாருன்னு அவர் தெரிய வந்திருக்குங்கிறத சொல்றான். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கா பப்ளிஷ் பண்றான். இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க அப்போ வந்து அந்த ஜெர்மன் பவர் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அவங்க எல்லாம் இருந்துட்டு இந்த புக்கை பயங்கரமா சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த புக் வந்து வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ இருந்த சர்ச்சா இருக்கட்டும் சயின்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இந்த புக்கை. ஆனாலும் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த புக்கு சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. அந்த புக்ல அவங்க சொல்ற ப்ரெடிக்ஷன்ஸ், மேஜர் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இது வரைக்கும் நான் சொன்னது வந்து அவரோட ஹலூசினேஷன். அவர் வந்து கோமலா இருந்தப்ப அவரே இமேஜின் பண்ணதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல உண்மையிலே அவர் டைம் டிராவல் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இப்ப டவுட் இருந்தா அவர் அடுத்து சொன்ன விஷயங்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் சொல்லுங்க. முதல் விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ரெண்டாவது வேர்ல்டு வார் வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் 1922 ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு. இதனால பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1939ல இருந்து 1945 வரைக்கும் தான் வேர்ல்டு வார் 2 நடந்துச்சு. பட் அவர் அந்த அந்த கோமால இருந்து வந்த உடனே வந்து அவர் இரண்டாவது உலக போர் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் அப்படிங்கறது வந்து அவர் டைரியில எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாமே ஒரு டைரிக்குள்ள அவருக்கு தானே பர்சனல் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, 2000 வருஷத்துல இருந்து 2300 வருஷம் வரைக்கும், அதாவது நம்ம இப்போ வந்துட்டு இருக்கிற காலகட்டம் 2000ல இருந்து 2300 வரைக்கும் மனுஷனோட மிகப்பெரிய டார்க் ஏஜ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெக்னாலஜிக்கலி நம்ம அட்வான்ஸ் ஆக முயற்சி செஞ்சுட்டு இருந்தாலும் நம்மளோட மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து ஓவர் பாப்புலேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மனுஷன் கிட்ட வந்து ரிசோர்சஸ் இருக்காது, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்காது, உடுத்துறதுக்கு துணிகள் இருக்காது. ஆனா அவ்வளவு மனுஷங்கள் மட்டும் உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. மனிதனோட மிகப்பெரிய பிரச்சனையே வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 2300 அப்ப வந்து இந்த ஓவர் பாப்புலேஷனா இருக்கும். இதை மனுஷங்க எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம எல்லா நாடுகளும் குழம்பி போயிருப்பாங்கன்னு சொல்றாரு. அண்ட் அடுத்து அவரோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 2300 அந்த காலகட்டங்களில் வந்து மனுஷன் வந்து மார்ஸுக்கு போய், அதாவது 2000ல இருந்து 2300 காலகட்டத்துக்குள்ளே வந்து மனுஷன் மார்ஸுக்கு போவான். மார்ஸுக்கு போறது மட்டும் இல்லாம அங்க 2 கோடி மக்கள் வந்து மார்ஸ்லயே வந்து செட்டில் ஆகி உயிர் வாழ ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது வந்து அவரோட ப்ரெடிக்ஷன்ல இருக்கு. யோசிச்சு பாருங்க, மனிதநேயம் உலகத்தை விட்டு மார்ஸுக்கு போகும்னு சொல்றாரு. அடுத்து மூணாவது ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அவரோடது நாலாவது ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மூன்றாவது உலக போர் நடக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அண்ட் இந்த உலக போர்ல வந்து மனுஷனோட மிகப்பெரிய பாப்புலேஷன் வந்து உடைஞ்சு போகும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நாடுகளுக்குள்ள அடிச்சுக்கிறப்ப வந்து மனுஷங்களோட மிகப்பெரிய போராவே வரலாற்றுல இது வரைக்கும் இதாக தான் இருக்கும். அண்ட் அந்த போர் வேர்ல்டு வார் 1 2 விட தேர்ட் வேர்ல்டு வார் பெருசா இருக்கும். அந்த உலக போர் முடிகிறப்ப வந்து மனிதர்கள் எல்லாருமே வந்து உயிர் எண்ணிக்கைகள் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இழந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சாவது ப்ரெடிக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்ஸுக்கு மனிதர்கள் போவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது முடிஞ்சு ஒரு நூற்றுக்கணக்கான வருஷம் கழிச்சு மார்ஸ்ல ஒரு மிகப்பெரிய நேச்சுரல் கலாமிட்டி வரும். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் இந்த எர்த்குவேக் சுனாமி எல்லாம் வருதுல, அந்த மாதிரி மார்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வரும். அந்த கலாமிட்டி வரப்போ மார்ஸ்ல அந்த உருவான சிவிலைசேஷன் 2 கோடி மக்களும் அழிஞ்சு போவாங்க. அதுக்கப்புறம் மனிதர்கள் யாரும் அங்க போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்கிறத சொல்றாரு. ஆறாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷங்க இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய போர் உலகத்துல வந்து வேர்ல்டு வார் 3 நடந்து முடிஞ்சிருக்கு. மார்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு இயற்கையினால ஏற்பட்டிருக்கு. இது ரெண்டும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மனுஷங்க இருந்துகிட்டு நமக்கு வந்து இனிமே நம்ம எம்ப்ரேஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதாவது மனிதர்கள் வந்து இனிமே யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இயர் 3000 அப்படிங்கிறது வரப்ப, அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலிருந்து ஒரு 1000 வருஷம் கழிச்சு மனிதர்கள் வந்து மாத்தி மாத்தி அடிச்சுக்க மாட்டாங்க, இனிமே சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற நாலேஜ் எல்லாம் வரும். ஏன்னா பாப்புலேஷன் வந்து பயங்கரமா கம்மி ஆயிடும் சொல்றாங்க. எவ்வளவு பாப்புலேஷன் கம்மியாச்சுங்கிறதே ஒரு ப்ரெடிக்ஷன். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் இயற்கையோட ஒன்றி வாழ்வது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. பிகாஸ் பாப்புலேஷனே இல்லாம எல்லாரும் அழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு தருவாயா இருக்குங்கிறத அவர் சொல்றாரு. அடுத்து அவரோட 7வது ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ப்ரெடிக்ஷன்ல 7வது விஷயம் அவர் என்ன நடக்கும்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா,
மணி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கம்ப்ளீட்டா காணாம போயிடும் சொல்றாரு. வேர்ல்டு வார் 3 வரைக்கும் வந்து எல்லாருமே காசுக்காக அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மனுஷங்க வந்து காசை பார்த்தாலே வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காசு இனிமே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மனித நேயத்தை மட்டுமே நோக்கி போறவங்க. எல்லாருக்குமே சாப்பாடு, எல்லாருக்குமே பேசிக்கான எல்லா விஷயமும், தங்குறதுக்கு வீடு, சாப்பாடு, அப்புறம் உடுக்கிறதுக்கு கூட, இது எல்லாத்துக்குமே காமனா இருக்கும். காசு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கோலா இருக்காதுன்னு அவர் சொல்றாரு. 8வது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ இதை வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் ஹியூமனிட்டின்னு சொல்றாரு. அதாவது 3500 வருஷங்கள் இருக்கிறப்ப வந்து மனிதனோட பொற்காலம் அப்படின்னு சொல்றாரு. இந்த காலகட்டத்தில் வந்து அதாவது மனுஷன் வந்து வாழ்நாள்ல நிறைய காலம் வந்து படிக்கிறதுலே செலவு பண்ணிடுறான். பட் அப்போ இருக்கிற காலகட்டத்தில் வருஷத்துல வந்து வாழ்க்கையில வந்து 2 வருஷம் தான் வேலை பார்ப்பாங்களாம். படிச்சு முடிச்ச உடனே 2 வருஷம் தான் வேலை பார்ப்பாங்களாம். அந்த 2 வருஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா 17ல இருந்து 19 வயசு வரைக்கும் தான் மனுஷங்க வேலை பார்ப்பாங்க. அதுக்கு அவங்க வேலை பார்த்தால் மட்டுமே போதும், அவங்களுக்கு தேவையான காசு வந்துடும், அந்த காசை வச்சு அவங்களால வாழ முடியும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதுக்கு மேல யாரும் அந்த காலத்துல வேலை பார்க்கறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் 9வது ப்ரெடிக்ஷன், பாப்புலேஷன். அப்போ இருக்கிற பாப்புலேஷன், அதாவது ஒரு 2000 வருஷம் கழிச்சு பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயர் 3900 தான் பாப்புலேஷன் வந்து மொத்தமே 100 கோடி தான் இருக்கும்னு சொல்றாரு. பிகாஸ் ஒரு பெரிய கூட்டம் வந்து மார்ஸ்க்கு போய் அழிஞ்சு போயிடுறாங்க, இன்னொரு ஒரு பெரிய கூட்டம் வந்து வேர்ல்டு வார் 3ல அழிஞ்சு போயிடுறாங்க. அதனால பாப்புலேஷனே வந்து 100 கோடி தான் உலகம் ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்தியாவோட பாப்புலேஷன் இப்ப 100 கோடிக்கு மேல, ஒரு உலகத்தோட பாப்புலேஷனே இப்ப 100 கோடிக்குள்ள தான் இருக்கும்னு சொல்றாரு. 10வது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ இன்டர்நேஷனல் ஓட்டிங் நடக்கும்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஓட் பண்றோம்ல, பிரைம் மினிஸ்டர் யாரா இருக்கணும், சீஃப் மினிஸ்டர் யாரா இருக்கணும், பட் அப்போ அப்படிலாம் இருக்காது. இன்டர்நேஷனலா லீடர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. காமனா ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கும், எல்லா கண்ட்ரியும் ரூல் பண்ற மாதிரி. இந்த இனங்கள் மதங்கள்லாம் வந்து பாகுபாடெல்லாம் இருக்காது. இது வந்து பொற்காலம் ஆஃப் மனிதநேயம் அப்படிங்கறத சொல்றாங்க, கோல்டன் ஏஜ் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. 11வது என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் எங்கனாலும் டிராவல் பண்ற மாதிரி டெக்னாலஜி வந்துடும். அதாவது இங்க நான் உட்கார்ந்துகிட்டே வந்து நான் வர்ச்சுவலா, அதாவது நான் அந்த அமெரிக்காவுக்கு போகவே இல்லை, ஆனா நான் இங்க உட்கார்ந்துகிட்டே வந்து அமெரிக்கால ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போனேன்னா எப்படி இருக்கும், உண்மையில நான் நடந்து போற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்க முடியும்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் உருவாயிடும் சொல்றாரு. அதாவது நான் டிரான்ஸ்போர்ட் ஆக்சுவலா ஆகல, பட் என்னோட இமேஜினேஷன் வந்து கம்ப்ளீட்டா அங்க போயிடுது. நான் உண்மையிலேயே அங்க நடந்து போனேன்னா எப்படி இருக்கேன், உண்மையிலே அங்க இருக்கிற கடையில வாங்க முடியும், உண்மையிலே அந்த இடத்துல நடந்து போக முடியும், பட் நான் இங்கே தான் இருந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வரும் அப்படிங்கறத சொல்றாரு. 12வது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ இருக்கிற மனுஷங்களோட மிகப்பெரிய சேலஞ்சே யாருன்னு பாத்தீங்கன்னா, சைபர் வாரியர்ஸ். அதாவது ஆன்லைன்ல இருக்கிற ஹேக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அப்ப அவங்களுக்கு தனியா ஒரு உலகமே உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ரிசோர்சஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறப்போ, உலகத்தோட மிகப்பெரிய இந்த எதிரிகளே வந்து இந்த மாதிரி ஆன்லைன்ல இருக்கிற ஹேக்கர்ஸ், அவங்களோட நேம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து சாவேஜ் அப்படின்னு சொல்றாங்கிறதையும் அவர் சொல்றாரு. 13வது என்ன லாஸ்ட் ப்ரெடிக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் இயர் 3906ல வந்து மனிதன் அடுத்த பரிணாம வளர்ச்சியா அடைஞ்சிருப்பான். அங்கங்க 3906 வருஷம் அப்போ வந்து ஜெனட்டிக்கலா வந்து மாடிஃபைடு ஹியூமன்ஸ், எப்படி குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தானோ 3900 வருஷங்கள்ல வந்து மனிதனுக்கு அடுத்த பிறவி, இன்னும் மனுஷனையும் விட அட்வான்ஸ்டு செட் ஆஃப் ஹியூமன்ஸ் வந்து மனிதர்களுக்கே அங்கங்க பிறக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டைரி அவர் முடிக்கிறாரு. இந்த டைரியை அவங்க புக்கா ரிலீஸ் பண்றாங்க. இந்த புக்கை இன்னைக்கும் வந்து நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, வாசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 13 ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க கேட்டதுக்கு அப்புறம், இல்ல 13 விஷயங்கள் ஒரு ஃபியூச்சர்ல நடக்கும்னு சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் மறுபடியும் கேட்கிறேன், உண்மையிலே டைம் டிராவல் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல நினைக்கிறீங்களா? இவர் பொய் சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா, உண்மையை சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட டிஸ்கஷன்ஸை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய கேள்வி, உங்களுக்கு உண்மையிலே ஒரு காலகட்டத்தில் எந்திரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா, இவர் மாதிரி இங்க ஒரு கோமாக்கு போயிட்டு இல்ல இன்னொரு இடத்துல இன்னொருத்தவங்களா எந்திரிக்க முடியும்னு யோசிச்சீங்கன்னா, எந்த காலகட்டத்தில் யாரா எந்திரிக்கணும்னு ஆசைப்படுவீங்க? நீங்க பாஸ்ட்ல போய் ராஜராஜ சோழனா எந்திரிக்கணும்னு ஆசைப்படுவீங்களா, இல்ல ஃபியூச்சர்ல போய் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் எந்திரிக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? உங்களோட ட்ரீம்ஸ் என்னவா இருக்குங்கிற ஒரு இமேஜினேஷனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ தான், ஆனால் நிறைய சயின்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்றதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ உங்களோட இமேஜினேஷன் என்ன அப்படிங்கறத நானும் பாக்குறேன். எந்த காலகட்டத்தில் யாரா எந்திரிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன்.